ரீசெண்டாக தென்காசி வரைக்கும் போயிருந்தேன். தென்காசி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பச்சை பசேல்னு செம்ம க்ரீனிஷாக இருக்குங்க. பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன்ஸ், வயல் அப்படின்னு பச்சை பசேல்னு ஒரே க்ரீனிஷாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க குற்றாலம் போயிட்டு ஒரு குளியலை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே அதிகமாக இல்லை. ஸோ தண்ணியும் வந்து செம்மையாக வந்துட்டு இருந்தது. கூட்டம் நிறையா இல்லாத காரணத்தினால எங்களால் ஃப்ரீயாக குளிக்க முடிஞ்சுது. ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணியில் செம்மையாக ஆட்டம் போட்டோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் உள்ளார போகிறப்பே செம்ம ஜில்லுன்னு இருந்தது. அந்த அடுக்கடுக்கான பாறையிலேருந்து தண்ணி வலிஞ்சு ஓடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. அதோட அந்த தண்ணியோட சவுண்டு அதை நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி தென்காசி, திருநெல்வேலி, நாகர்கோவில் சைடில் இருந்து யாராவது இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் குற்றாலத்தில் குளிச்சதுக்கப்புறம் வேறு என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்டர் பரோட்டா கடையில் போயிட்டு ஃபுல் நான்வெஜ் வெளுத்து வாங்கியாச்சு. நீங்களும் குற்றாலத்தில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.